கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுவரைக்கும் மறைந்திருப்பீர்? தேவனுடைய மனுஷன் தேவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்த 2 வாரங்கள் எதுவரைக்கும் கர்த்தர் மறைந்திருப்பார்? ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் தம்முடைய முகத்தை தேவன் அவர்கள் மேல் பிரகாசமடைய செய்யாமல் ஏன் மறைந்திருக்கிறார்? தேவன் மறைந்திருக்கிறதின் காரியம் என்ன? அவர் எப்பொழுது மறந்து போன அவர்களை நினைப்பார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நோவாவை நினைத்தார், பேழையிலிருந்து வெளிப்பட பண்ணின தேவன். அப்ப கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டுமே, ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதுவரைக்கும் அவர் நம்மை மறந்திருப்பார் என்று சொல்லி 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் கடந்த நாட்களில் வைத்திருக்கிறேன். உன்னுடைய பாவங்களை விட்டு நீ விலகும் வரைக்கும் உன்னை கண்டு கொள்ளாமல் மறைந்திருக்கும் தேவன். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்தல்ல, ரட்சிக்கப்பட்டேன், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, பரலோக வாசி என்று சொல்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, பாவத்தையும் பாவ பிரசன்னத்தையும் விட்டு ஓய்ந்திருக்கும்படி, பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நீங்கள் அந்த பாவ பிரசன்னத்திற்குள்ளாய் சிக்குண்டு வாழும்போது, அந்த பாவத்தை விட்டு விலகாத, பாவத்தை விட்டு ஓயாத இருதயம் உங்களுக்கு இருக்கும்போது வேதம் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் அக்கிரமங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்ப என்னைக்கு நான் பாவம் என்கிறதான அந்தரங்க வாழ்க்கைக்கும் வெளியரங்கமான வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேனோ, அன்னைக்கு மறக்கப்பட்டிருக்கிற நான் மறுபடியும் தேவனாலே நினைக்கப்படுவேன். எதுவரைக்கும் மறைந்திருப்பீர்? ஆமென், அல்லேலூயா. 2வதாக, நீ உண்மையாய் உன்னை தாழ்த்தும் வரையிலும், கர்த்தருக்கு முன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாலேயும் தாழ்த்தும் வரையிலும் அவர் என்ன பண்ணுவார்? மறைந்திருப்பார். என்னைக்கு தேவனுக்கு முன்னாலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாலேயும் உன்னுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து மெய்யாய் நீ தாழ்மைப்படுகிறாயோ, அது மாயமான தாழ்மை அல்ல, உண்மையான மனத்தாழ்மை என்கிற ஒன்று எப்பொழுது உனக்குள்ளாய் வருகிறதோ, அப்பொழுது தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் மறுபடியும் வெளிப்படுவார். 2 வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். முதல் காரியத்திற்கு ஏசாயா 59:2, 2வது காரியத்திற்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 46வது வசனம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? கேள்வி. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? எதுவரைக்கும்? இந்த கேள்வி நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே ஏற்படுகிறது. இங்கே எழுதப்பட்ட எஸ்ராகியனாகிய எலத்தான் என்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் மறைந்திருந்தபடியினாலே இந்த கேள்வி எழும்பிற்று. சங்கீதக்காரனும் இதே கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்பான், தாவீது எதுவரைக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் எதுவரைக்கும் ஆண்டவரே நீர் மௌனமாயிருப்பீர்? எதுவரைக்கும் உடைய கண்கள் என்னை காணாமல் இருக்கும்? எதுவரைக்கும் என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய செவிகளிலே வந்து எட்டாதிருக்கும் என்று சொல்லி தேவனை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, தேவன் என்னை மறக்கிறவர் அல்லவே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லி என்ன பார்த்து கேட்டிருக்கிறாரே, அப்படி மறவாத ஒரு தேவன் தானே என்னுடைய தேவன். என்னை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா என்னுடைய தேவன். எல்லா வேளைகளிலும் அவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறதே.
அவருடைய உள்ளங்கையில் அல்லவோ நான் வரையப்பட்டிருக்கிறேன், அவர் மறைக்க கூடாதபடிக்கு. ஏன் தேவன் தன்னை மறைத்துக் கொண்டார் என்று சொல்லி தேவ பாதத்திலே என்றாகிலும் ஒரு நாள் அமர்ந்து, ஏன் ஆண்டவரே நான் என்ன செய்து விட்டேன் நீர் உம்மை மறைத்துக் கொள்வதற்கு? ஏன் உம்முடைய முகம் என் மேல் பிரகாசிக்கப்படாமல் இருக்கிறது? ஏன் உம்முடைய முகம் என் மேல் பிரசன்னமாகாமல் இருக்கிறது என்று சொல்லி தேவனை பார்த்து கேட்டதுண்டா? நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து தேவனுக்கு முன்பாக உங்களுடைய தவறு இன்னதென்று ஆராய்ந்து தேடி கண்டுபிடித்து தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியங்களிலே நீங்கள் ஒப்புரவானதுண்டா? நீங்கள் உங்களுடைய பாவத்தை ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளவில்லை. பாவத்தையும் நீதியை நியாய தீர்ப்பையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உங்களை உணர்த்தினாலும் அது ஒரு உணர்வோடு கூட தேவனிடத்திற்கு நீங்கள் திரும்ப உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுப்பதில்லை. பாவத்தை திரும்ப திரும்ப பச்சை தண்ணீரை போல பருகிக் கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்கிற முத்திரையை மட்டும் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக தேவன் விரும்பாத அசுத்தமானவைகளை பார்க்கிறவர்களாய், அசுத்தமானவைகளை பேசுகிறவர்களாய், அசுத்தமானவைகளை நினைக்கிறவர்களாய், உங்களுக்கு நலமாய் தோன்றுகிற வேதனை உண்டாக்குகிற மரண வழிகளிலே நடக்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனும் நம்மும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் மரணம் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலோ நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா யார் கூட இருக்க மாட்டேன் என்பதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம இந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடித்துக் கொள்கிறோம். தாழ்மை என்று சொல்லி சொல்லுகிறோம், ஆனால் உண்மையான மனத்தாழ்மை நமக்குள்ளாய் இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக உண்மையாய் தாழ்மைப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற தேவனுடைய மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கும் போது சொல்லுகிறார், எத்துவரைக்கும் என் வார்த்தையை சொன்ன இந்த மனுஷனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தாதிருப்பீர்கள். தாழ்மை வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில். தாழ்மை மாயமானதாய் அல்ல, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையான மனத்தாழ்மையாய் மாற வேண்டும். தாழ்மை என்பது என்ன? நான் என்னுடைய பிழைகளை உணர்ந்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்வது. நான் என்னுடைய பிழைகளை உணர்ந்து மனிதனோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்வது. அந்த பிழைகள் இனி ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப வராதபடிக்கு என்னை சீர்படுத்திக் கொள்வதுதான் தாழ்மை. தாழ்மை. இன்னைக்கு தாழ்மை என்கிற வெறும் 3 எழுத்தோடு கூட நிறுத்திவிட்டோம். வார்த்தையினாலே வருகிற தாழ்மையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அது மாயமான தாழ்மை. மனத்தாழ்மை தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப 3வதாக எதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு தம்மை மறைத்து கொண்டிருப்பார்? ஏன் ஆண்டவராகிய தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார்? மறைத்து கொண்டிருக்கிற தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொன்னதை போல கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம்முடையதான முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த கிருபையும் சமாதானமும் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற தேவனுடைய முகம் என்னை பார்க்க வேண்டுமே ஆனால், தன்னை மறைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு வெளிப்பட வேண்டுமே ஆனால், எல்லா வேளைகளிலும் அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டுமே ஆனால், 3வதாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் எதை செய்தால் தேவன் என்னிடத்திற்கு மறுபடியும் திரும்பி என்னை பார்ப்பார்? வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் கேட்ட ஒரு கேள்வி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? நல்ல கவனிங்க.
கர்த்தர் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை பார்த்து கேட்கிறாரு, எப்பா, பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலே எகிப்து என்கிற இரும்பு களவாயிலிருந்து ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு வந்தோமே, அவர்கள் வணங்கா கழுத்தும் முரட்டாட்டமும் உள்ள ஜனங்களாய் இருக்கிறார்களே, அந்த ஜனங்களுக்கு இவ்வளவு மேன்மையான காரியங்களை நான் செய்தும் கூட அவர்கள் மேலிருந்த அடிமைத்தனத்து நுகங்களை உடைத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே நான் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நானே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் நானே அவர்கள் நடுவிலே அவர்களோடு கூட இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து நடத்துகிறேன். இந்த ஜனங்கள் எதுவரைக்கும் வாசிக்கலாம் கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எதுவரைக்கும் என்னை மறைத்துக் கொண்டிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு உண்மையான விசுவாசம் உண்டாகும் வரை, தேவனை குறித்த உண்மையான விசுவாசம் உனக்குள்ளால வரணும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். ஆனா அந்த விசுவாசத்தை நீ என்ன பண்ணிட்ட? பலவீனப்படுத்தி விட்டாய். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்துகிறார். தாகம் என்று சொன்ன போது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அந்த கண்மலை கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பசி என்று சொன்ன போது அவர்களுக்கு வானத்தின் மன்னாவாகிய தூதர்களின் மன்னாவை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைச்சி என்று சொன்ன போது கீழ்காற்றை வீச பண்ணி பாளையத்தை முழுவதும் காடைகளினால் நிரப்பி அவர்கள் திருப்தி அடையும்படியாக இறைச்சியை கொடுத்து நடத்தினார். ஆனால் இந்த ஜனங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது தின்ன வெள்ளரிக்காய்க்கு மேல இச்சை, கொம்மட்டிக்காய்க்குள்ள மேல இன்னும் இச்சை, மலை பூண்டுகளுக்கு மேல இச்சை. ஆண்டவர் எவ்வளவுதான் தன்னுடைய ஜனங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் கூட இருந்து ஆசீர்வதித்து நன்மைகளின் பரிபூரணத்தை கொடுத்து நடத்தினாலும் அவர்களுக்கு எதுக்கு மேல தெரியுமா ஆசை? அழிந்து போகிற காரியங்களின் மேல், அழிந்து போகிற உலக காரியங்களின் மேல். சாதா அழிந்து போகிற கொம்மட்டிக்காய், சாதா அழிந்து போகிறதான வெள்ளைப்பூடு, சாதா அழிந்து போகிறதான வெள்ளரிக்காய், இவைகளை குறித்த இச்சைகள் அவர்களுக்குள்ளாய் எழும்பி இருக்கிறது. இன்னும் தேவனிடத்தில் விசுவாசம் வரவில்லை. ஐயோ, இந்த எகிப்தியனுடைய கரத்திலிருந்து எங்களை யாரும் விடுவிக்க முடியாது, எப்படி தேவன் கிருபையா எங்களை விடுவித்திருக்கிறார், இந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறதான அந்த விசுவாசம் வரல. செங்கடலுக்கு முன்னால வந்தவுடனே கர்த்தருக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்ல. நல்ல கவனிங்க. செங்கடலை திறந்து கர்த்தர் அக்கறைப்படுத்தி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் விசுவாசம் வரவில்லை. ஆனாலும் விசுவாசம் வரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி, வாலிப மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்கள், எத்தனை ஆச்சரியமான காரியங்கள், எத்தனை அதிசயமான காரியங்கள், எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அதிசயமாக கர்த்தர் உன்னுடைய கல்வி ஆண்டிலே உன்னை நடத்தி கொண்டு வந்தார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே உன்னை நடத்தி கொண்டு வந்தார். உன்னுடைய தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகளிலே கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்தார். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளின் நடுவில் கர்த்தராகி ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து அந்த இக்கட்டிற்கெல்லாம் விலக்கி சாத்தானுடைய இஷ்டத்திற்கும் மனுஷனுடைய இஷ்டத்திற்கும் உன்னை ஒப்புக்கொடாதபடி கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தாரே, அந்த நடத்தின தேவனை குறித்ததான விசுவாசம் உனக்குள்ளாய் இருக்கிறதற்கு பதிலாக அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடுத்து விட்டாயே. அநேக வேளையில உன்னுடைய முயற்சிகள் தான் இவைகளை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்று நினைக்கிறாய். உன்னுடைய முழங்கால்களில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கலும் உன்னுடைய முயற்சிகளிலே உனக்கு அதீத நம்பிக்கையும் விசுவாசம். ஹல்லேலூயா. உன்னை கிருபையாய் மீட்டு நடத்து
நடத்துகிற ஆண்டவரிடத்திலே வைக்கிற விசுவாசத்தை பார்க்கலும் இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசம் இல்லாத மனுஷர்கள் மேல் விசுவாசம் வைத்து தோற்று போகிறாய். உன்னுடைய பலத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாய், உன்னுடைய ஞானத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாய், உன்னுடைய அழகின் மேல் விசுவாசம் வைக்கிறாய், உன்னுடைய திறமையின் மேல் விசுவாசம் வைக்கிறாய். ஆனால் நீ உண்மையாய் விசுவாசிக்க வேண்டியது யாரை தெரியுமா? என் ஆண்டவராகிய தேவனை. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவராயிருந்து நடக்க முடியாத வேளையில் உன்னை சுமந்து வந்தவராயிருக்கிற ஹல்லேலூயா, இந்த உலகம் தங்களுடைய முகத்தை மறைத்துக் கொண்ட போது தேடி வந்து உன்னிடத்தில் அன்பு கூர்ந்த இந்த ஆண்டவரை அல்லவா நீ விசுவாசித்து வாழ வேண்டும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து வாழும்படி அல்லவா அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ கண்டும் விசுவாசியாதவனாய், கண்டும் விசுவாசியவளாய் இன்னும் எத்தனை காலங்கள் உன்னுடைய சுய பலத்தையும் புதல ஞானத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பாய்? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆண்டவர் சொல்கிறார், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? இன்னும் இந்த ஜனங்கள் என்னை விசுவாசிப்பதற்கு நான் என்ன கிரயம் இவர்களுக்கு செலுத்த வேண்டும்? இனி இவர்களுக்கு என்ன செய்தால் உண்மையான விசுவாசம் என்னிடத்திலே வரும்? சில வேளைகளில் உணர்கிற கர்த்தர் இதை செய்தார்னு, ஆனா மறு வேளையில் வேறு யாருக்கோ அந்த கனத்தை கொடுக்கிறாய். உன்னுடைய சுய நாமத்திற்கு அந்த கனத்தை வைக்கிறாய். ஐயா, கர்த்தராகி என்னை பிழைத்திருக்க பண்ணி இருக்கிறார், இன்னைக்கு நான் சாவாமல் பிழைத்திருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்லி அந்த உணர்வுள்ள விசுவாசம் உங்கள் எத்தனை பேருக்கு உண்டு? ஏன் தெரியுமா? நீங்க நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியல. அநேக வேளையில் தேவன் செய்த நன்மைகளை ஏன் தெரியுமா மறந்து போகிறீர்கள்? மனுஷனுடைய கரங்களை அநேக வேளையில் ஏன் தெரியுமா எதிர்நோக்கி நொந்து நூலாகி போறீங்க? தேவன் செய்த நன்மைகளை மறக்கடிக்கிற அவிசுவாசம் என்கிற ஒன்று இருக்கிறது. தேவன் பொறுத்து பார்த்தார். உனக்குள்ளால விசுவாசம் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் வளர்ந்து பெருகும். ஆபிரகாமின் விசுவாசத்தை போல பலமுள்ள விசுவாசமாய் மாறும், பிரயோஜனமுள்ள விசுவாசமாய் மாறும். என் பிள்ளைக்கு தெரியும் விசுவாசம் இல்லாமல் எனக்கு பிரியமாய் இருக்க முடியாதுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு தெரியும். ஆகையினால என்னை இனியாகிலும் விசுவாசிப்பாள் என்று சொன்ன போது நீ தேவனை நினையாத வேளையில் கூட அவர் உன்னை நினைத்து உனக்கு நன்மை செய்த ஆண்டவர் அல்லவா? யாருமே விடுவிக்க முடியாத கட்டுகளிலே அகப்பட்டிருந்த உன்னை, நுகங்களுக்குட்பட்டிருந்த உன்னை, சிறையிருப்புக்குள் அகப்பட்டு கிடந்த உன்னை விடுதலையாக்கினவர் இந்த ஆண்டவர் அல்லவா? நெருக்கத்தில் இருந்த போது உன்னை விசாலத்தில் வைத்தது இந்த ஆண்டவர் அல்லவா? எவ்வளவு நல்ல தேவன்! இந்த தேவனை குறித்து தான் அறிவு என்ன? அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? என் மகனே, என் மகளே, எதுவரைக்கும் நீ என்னை விசுவாசியாதிருப்பாய்? நீ விசுவாசிக்கும்படி எவ்வளவோ காரியங்களை செய்துட்ட. என் பிரமாணம் என்ன? கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்பது என்னுடைய பிரமாணம். ஆனா நீ கண்டாகிலும் என்னை விசுவாசிய, கண்டாகிலும் ஐயாதை அனுபவித்த பின்பாகிலும் என்னை விசுவாசி என்று சொல்லி எவ்வளவு மேன்மையான காரியங்களை உனக்கு செய்த. ஏன் உனக்கு என் மேல் விசுவாசம் வரவில்லை? காரணம் என்ன? நான் உனக்கு கொடுத்த தருணங்களை எல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? அசட்டை பண்ணிவிட்டாய். உனக்கு கொடுத்த கிருபையின் நேரங்களை எல்லாம் உன்னுடைய முதுகுக்கு பின்னாலே அறிந்து விட்டாய். நான் உன்னை மறக்கல, மறந்திருக்கிறதை போல என்னை மாற்றிக்கொண்டேன். ஒரு நாள் வரும், நீ என்னை தேடுவாய். இன்னும் உனக்கு இக்கட்டு வரும், இன்னும் நெருக்கம் வரும், இன்னும் சபிப்பும் சஞ்சலமான வாழ்க்கையின் பகுதிகள் வரும். அன்னைக்கு நீ என்னை தேடுவாய், என்னிடத்துல விசுவாசம் வைப்பாய் என்று சொல்லி காத்திருந்த நீ என்ன செய்துட்ட? அவைகளின் நடுவில் நான் உனக்கு அற்புதம் செய்த போது மறுபடியும் என்னை மறந்து விட்டாய். நான் என்னை மறைத்துக் கொண்டேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னைக்கு உண்மையான விசுவாசம், என்னுடைய நாமத்தை குறித்த உண்மையான விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்கிற உண்மையை புரிந்து
விசுவாசத்தினாலே மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான மேன்மை அறைந்து எல்லாவற்றிற்கும் என்னை நம்பி என்னை விசுவாசித்து இம்மைக்காக அல்ல மறுமைக்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் என்னை நம்பி என்னை விசுவாசித்து வாழுகிறாயோ, அன்னைக்கு நான் மறுபடியும் உன்னை நினைப்பேன். உன் சிறுமைகள் நீங்கும்படி உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வறட்சியாய் போன உன்னுடைய வழிகளை எல்லாம் மறுபடியும் நான் நெய்யாய் பொழிய செய்கிற தேவனா, நீ இழந்து போனதான செழிப்ப சுக வாழ்க்கைய மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில திரும்ப தருகிற தேவனாய் அன்னைக்கு வெளிப்படுவேன். யோசித்து பார் சபையே, இன்னும் என்ன கிரயம் செலுத்த வேண்டும்? நீ கேட்பதையெல்லாம் கொடுத்தவர், வேண்டிக் கொண்டதற்கு மேலான கிரியைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்தாரே. அப்படி இருந்தும் இந்த தேவனுடைய நாமத்தின் மேல் இன்னும் உண்மை விசுவாசமற்றவனாய் உண்மை விசுவாசமற்றவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. தேவன் உனக்காக இனி என்ன செய்ய வேண்டும் மகனே? தேவன் உனக்காக இனி என்ன செய்ய வேண்டும்? வாலிப மகனே, வாலிப மகளை நன்றாய் கவனித்துப்பார். உனக்காக தேவன் என்ன செய்ய வேண்டும்? நீ அவரை நினைக்கும் வரையும், உன்னுடைய விசுவாசம் பலம் உள்ளதாய் மாறும் வரையும் அவர் தன்னை மறைத்து கொண்டிருப்பார். உண்மை விசுவாசம் முன்னிலிருந்து வெளிப்படும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் முகம் மறுபடியும் உன்னை பார்க்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில விசுவாசம் எப்படி நமக்குள்ளாய் உருவாகிறதா வாசிக்கலாம். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எதுல இருந்து விசுவாசம் வருகிறது? தேவனுடைய வசனத்தை கேட்கிறது நிமித்தம். எவ்வளவு கவனமாய் தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேனோ, எவ்வளவு கவனமாய் அதற்கு செவி கொடுக்கிறேனோ, அந்த அளவிற்கு என்ன வரும் எனக்குள்ளால? விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். நம்ம எல்லாம் தான் தேவனுடைய வார்த்தையை ஒரு செவியில கேட்டு மறு செவியில விட்டுறோமே. ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிறபடியினால் எனக்கு செவி கொடுக்கிறது, அந்நிய சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுப்பதில்லை. ஆனா தேவ சப்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க முடியாதபடி, அந்த சத்தம் எனக்குள்ளால விசுவாசத்தை உருவாக்க கூடாதபடிக்கு அந்நிய சத்தங்கள் என்னை நிரப்பி போட்டு வைத்திருக்கிறது. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்ற ஆண்டவர் மேல எனக்கு விசுவாசம் இல்லை. பார்த்துக்கலாம், கவலைப்படாதேன்னு சொல்லி கடைசி தருணத்தில் என்னை நடு ஆற்றுல விடுகிறவங்க கிட்ட எனக்கு அதீத நம்பிக்கை, விசுவாசம். எத்தனையோ காரியங்களில் என்னை தாழ்ந்து போக பண்ணினவர்கள் மேல், என் மேல் வெட்கம் வர காரணமாய் இருந்தவர்கள் மேல் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வார்த்தைகளை எனக்கு சொல்லி கடைசி நிமிடத்தில் தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டவர்கள் மேல் எனக்கு இருக்கிற விசுவாசம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனிடத்தில் இல்லையே. உலக பிரகாரமா படிச்சுக்கிட்டு வந்த டாக்டர்கிட்ட இருக்கிறதான விசுவாசம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னதான தேவன் கிட்ட இல்லையே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்தளிக்கிற தேவன் கிட்ட இல்லையே. இவங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி பின்னால போய் துரோகிக்கப்பட்டவனாய் துரோகிக்கப்பட்டவளாய் நிர்பந்தமான மனுஷனாய் மனுஷியாய் நின்றதான வேளையில உனக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினது இந்த ஆண்டவர் அல்லவா? ஏன் மறந்து போனாய்? ஏன் மறந்து போனாய்? ஏன் உனக்குள்ள விசுவாசம் வரல? தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் ஏன் உனக்குள்ளால வரல? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மந்த புத்தி உடையவனாய் மந்த புத்தி உள்ளவளாய் இருக்கிறீர்கள்.
தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மந்த புத்தி உடையவனாய் மந்த புத்தி உடையவளாய் இருக்கிறீர்கள். ஆனா ஒரு பலனும் சத்துவம் இல்லாத மனுஷ வார்த்தைகளை கேட்பதற்கு ரொம்ப ஞானம் உள்ளவர்களைப் போல இருக்கிறீர்கள். அதில் வர விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேலையும் தேவனுடைய பலத்தின் மேலையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளின் மேலையும் ஏன் வரல? உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீயே கட்டி எழுப்பணும்னு நினைக்கிற, நான் தான் கட்டி எழுப்புவேன்னு முடிவு பண்ற, என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்துல இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு பிள்ளைகள் நினைக்கிறீங்க. உங்களுடைய காலங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கு தெரியுமா? என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் உனக்கு எனக்கு கற்று தந்திருக்கிறான். யோசிச்சு பாரு சபையே, யோசித்துப்பா. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அந்த வசனத்தை கேட்கும் போது எனக்குள்ளால ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்வி தேவன் விரும்புகிற விசுவாசத்தை எனக்குள்ளாய் கொண்டு வரும். ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமேன் சொல்லக்கூடாதா? நான் என்னுடையவன் அல்ல, கர்த்தருடையவன். கர்த்தர் எனக்காக யாவையும் பார்த்துக் கொள்வா. என்னுடைய பிள்ளைகளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆணு பிறந்துட்டோன்னா நம்மளை கைவிடாம பார்த்துருவான், எடுத்து போட்டு சவுட்டுவான். பொண்ணு பிறந்துச்சோன்னா என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்குள்ள போகுது. அவ ஒரு நாளைக்காவது வந்து அப்பா அம்மான்னு எட்டி பாப்பா. ஆணோ பெண்ணோ கர்த்தர் தந்ததுக்காக கரங்களை கொட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணு. கர்த்தர் நடத்துவா, கர்த்தர் நடத்துவா. கடைசியா ஒன்று சொல்றேன், பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டுடு, குழி தோண்டி புதைச்சிரு. கர்த்தர் கடைசி வரையும் என்னை பார்த்து கொள்வார். ஆமே. இன்னைக்கு வரைக்கும் நான் இப்பவும் சொல்லுவேன், என் மனைவி கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், யாரையும் நான் நம்ப மாட்டேன், யாரையும் விசுவாசிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை விசுவாசிக்க மாட்டேன், அவங்க என்ன நல்லா வைப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிக்க மாட்டேன். கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்துவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்காக யாவையும் செய்கிற ஆண்டவருடைய கரங்களிலே ஹல்லேலூயா என் காலங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் தொழில் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. மனுஷனுக்கு காலில் விழுறத முதல்ல நிறுத்து. என் வியாபாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, விருத்தி. மனுஷன் காலில் போய் விழுறத நிறுத்து. உன்னுடைய உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்கிட்ட போய் விழு. வசனத்தை இன்னும் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. என்னவென்றால், இப்ப நல்லா கவனிங்க. வசனத்தை கேட்டு எனக்குள்ளால என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக. ஆமை. என் பிரச்சனையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வரணும்னா வசனத்தை கேட்டனா என்னுடைய விசுவாசத்தை அங்கே அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். அது என்னுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் தேவ நீதியை பெருக பண்ணும். ஆமேன் சொல்லக்கூடாதா? தேவ நீதியை பெருக பண்ணும், தேவ நீதியை பெருக பண்ணும். அந்த நீதி என்னை விசுவாசத்திலே வல்லவனாய் மாற்றும், விசுவாசத்தில் வல்லவளாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஊழ கர்த்தருக்கு சோத்திரம் அழுகையும் அழுதுகிட்டு சும்மா மூக்க விடுத்து. இன்னொரு கேட்டகரி உண்டு. ஊழ அழுக அழுகிறதுக்கு இல்லை ஒன்று கர்த்தர் அழைச்சது. கடினமான சூழ்நிலை வரும்போதும், இதை பார்க்கலும் கடினமான சூழ்நிலையில கர்த்தர் என்னை நடத்தினார், இவைகளிலும் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து வாழும்படியாய். நல்லா போயிட்டு இருக்கிற பாதையில திடீர்னு சொல்லி தேவன் ஒரு பள்ளத்தை அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில. ஆமீன் சொல்லுங்களேன். பள்ளத்தை பார்க்கும்போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தை பார்த்து, இந்த மேடை பார்த்து பதறாம கர்த்தர் கடந்து போக செய்வார் என்று சொல்கிற விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறதோ என்பதை சோதித்தறியும்படியாய். எப்பவும் சமநிரப்பா இருக்கணும்னு நினைக்காத.
எப்பவும் பள்ளத்தாக்கா இருக்கணும்னு நினைக்காத. ஆமே, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் வழியாக தான் கர்த்தர் உன்னை நடத்துவா. ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீது சொன்னான் சங்கீதம் 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, அதுக்கு பிறவைக்கு என்ன பண்ணிருது தெரியுமா? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீராண்டவரே. குறைவுகள் வரட்டும், நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் வரட்டும், சமமாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எதுவரைக்கும் விசுவாசியாக இருப்பாய்? இன்னும் நான் உனக்கு என்னதான் செய்யணும்னு நினைக்கிறேன்? நீ மரண படுக்கையில் இருந்த போது, நீ தப்பவே மாட்டேன்னு நீ நம்பியிருந்த மருத்துவர்கள் உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த போது, உனக்கு ஜீவன் தந்து உன்னை எழுப்பி விட்டது நான் அல்லவா? இன்னும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பாய்? இன்னைக்கு என் கிருபையினால இல்லவா பிழைத்திருக்கிறாய்? ஏன் எதுவரைக்கும் விசுவாசியாதிருப்பாய்? எதுவரைக்கும்? உன் கிறிஸ்தவ வாழ்க்கை எதுவா பார்க்கறது தெரியுமா? நீ நினைக்கிறது போல எல்லாம் கர்த்தர் நினைக்கிறதுக்குள்ளாலே சொல்லிடணும். ஏன்னா இந்த எபேசியர் 3:20 இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான வசனம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறவருக்கு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலா கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறாரு. அதை விட ஒன்றும் எனக்கு தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். சாராளே, 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 உன் கற்பை இற்று செத்து போயிருக்கலாம். அப்ரகாமே, உன் சரீரம் செத்து போயிருக்கலாம். உனக்குள்ளால கற்பந்தரிப்பதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லாம இருக்கலாம். ஆனா உன் கற்பத்திற்கும் சரீரத்திற்கும் உயிர் கொடுத்து ஈசாக் என்கிற ஒருவனை நீ அறியாத நாளிலேயே ஈசாக்க உனக்குள்ளால வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஏற்ற வேளையில ஈசாக்கை வெளிப்பட பண்ணுகிறவராக்கு இந்த தேவன். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஆழத்தில் இருக்கலாம், மறைந்து போய் இருக்கலாம், உன் கண்ணுக்கு புலப்படாம இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கலாம். நீ ஒன்னு சொல்லு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு விசுவாசத்தை பத்தியில, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்டுக்கிறார், அவர் என் ஆத்துமாவே. அந்த விசுவாசம் நமக்கு எங்க போச்சு? ஏன் நமக்குள்ளால விசுவாசம் வரமாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குது? எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பாய்? நீ விசுவாசிக்கும்படியாக எவ்வளவோ காரியத்தை நான் செய்துட்டேன். ஒரு தகுதியும் இல்லாத இருந்த உன்னுடைய வாழ்க்கையில செய்துட்டேன். மனுஷன் நோ சான்ஸே இல்லைன்னா உன் மனசுன்னு சொல்லிச்சு, நோ 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 சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிச்சு, ஒத்துக்கொண்டாய். ஆனா நான் உனக்கு சொன்னேன், நடக்கும் என்று சொன்னேன். நான் நடத்தினவர் அல்லவா, உன் தலையை உயர்த்தினவர் அல்லவா. இனியும் எதுவரைக்கும் 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 விசுவாசியாதிருப்பாய்? நீ இருக்கிற கொஞ்சம் இடத்தையும் வீடையும் வித்துக்கிட்டு ஓடணும்னு இருந்தாளு, ஓட்டணும்னு இருந்தாளு. நிலை எல்லாம் அவ்வளவு கடினமா இருந்தது. தப்பி பிழைக்கிறதுக்கு வாழியே இல்லாத நிர்பந்தமான மனுஷனாய் மனுஷியாய் இருந்ததான வேளையில் அல்லவா என் கரத்தை வெளிப்படுத்தி நீ அந்த இடத்திலே தரித்திருக்கும்படி செய்த என்னை குறித்த விசுவாசம் உனக்கு எங்க? எல்லாம் இருண்டு போய் அடுத்த கணம் வாழ்க்கைக்கு என்ன செய்வோம்? எல்லாம் முடிந்து போயிற்று. தற்கொலை செய்வதுதான் மேன்மை என்று நினைத்துக்காய். எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்க திரும்பினாலும் இருள், எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள். என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்கும் ஒரு ஒத்தாசை இல்லை. என் கரம் உனக்கு வெளிப்படவில்லையோ? இல்லாதவைகளை இருப்பதை போ பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இல்லாதவைகளை இருப்பதை போல் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். சமுத்திரத்தில்
தீர்க்கும் எல்லை வைத்தா, வார்த்தையில் வல்ல தேவனவே. சமுத்திர தீர்க்கும் எல்லை வைத்தா, வார்த்தையில் வல்ல தேவனவே. திராணிக்கும் மேலாக சோதிக்க விடமாட்டா, ஏன் நீ கலங்குகிறா? திராணிக்கும் மேலாக சோதிக்க விடமாட்டா, ஏன் நீ கலங்குகிறா? கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே. நன்மைகளா உன்னை நிரப்பிடுவா, எந்தவைகளை இருப்பதை போ பெயர் சொல்லி. ஆமே, பெயர் சொல்லி. எஸ், ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் அனைத்தையும் உருவாக்கும் தேவனவே. ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் அனைத்தையும் உருவாக்கும் தேவனவே. அவர் சொல்லாகும் கட்டளையிடு நிற்கும், ஏன் நீ கலங்குகிறா? அவர் சொல்லாகும் கட்டளையிடு நிற்கும், ஏன் நீ கலங்குகிறா? கலங்கிடாதே, திகைத்திடாதே, நன்மைகளால் உன்னை நிரப்பிடுவா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, நன்மைகளால் உன்னை நிரப்பிடுவா. இல்லாதவைகளை இருப்பதை போ பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு என்ன தெரியுமா? அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் காலம் தவறாமல் எல்லாவற்றையும் செய்கிற தேவனையாக்கும் நான் தேவனா கொண்டு வந்திருக்கிற கரங்களை கொட்டி. இந்த உலகம் நாம் பசியா இருக்கும்போது பழைய சாதம் கூட போடாது, தேவையா இருக்கும்போது தன்னுடைய செவிகளையும் கண்களையும் மூட்டிக்கொள்ளும். ஆனா என் கர்த்தர் நாம் பசியா இருக்கும்போது ஏதாவது காகத்தை அழைத்து எனக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்புற ஆண்டவராக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தனக்கும் தன் ஜனத்துக்கும் என்கிற சுயநல வாழ்க்கை வாழ்ற அந்த காகம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அப்பத்தையோ இறைச்சியையோ தொட்டு பார்க்காம தேவன் ஒப்படைக்க சொன்ன என்கிட்ட கொண்டு ஒப்படைக்க செய்கிற வல்லமை உள்ள தேவனாக்கும் என்னுடைய ஆண்டவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அந்த விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தாது. அதனாலதான் நான் அவரை விசுவாசிக்கணும். ஆனா எனக்குள்ளால் அவர் விரும்புகிற விசுவாசம் இல்லை. விசுவாசம் குறைவுபட்டு போய் கிடக்கு, விசுவாசம் குறைவுபட்டு போய் கிடக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, எதுவரைக்கும் எதுவரைக்கும் இவ்வளவு அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, நன்மைகளின் பெருக்கத்தையும் கண்டோம், எதுவரைக்கும் இன்னும் விசுவாசியாதிருப்பாய்? உனக்குள்ள அந்த உண்மை விசுவாசம் வரும் வரைக்கும் நான் மறைந்திருப்பேன். நான் மறையும் போது உனக்கு கலக்கம் வரும், திகைத்தல் வரும், குழப்பம் வரும், சமாதானம் வரும். ஆனால் என்னுடைய முகம் உன்மேல் பிரகாசம் அடையும் போது கிருபையும் சமாதானம் உன்மேல் திரும்ப வரும், ஆசீர்வாதம் உன்மேல் திரும்ப வரும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
விசுவாசிக்கிற எனக்குல்லாம் தெரியும் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு. விசுவாசம் பெருக 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 பிரச்சனை பெருகிக்கிட்டே போச்சு. நான் என்ன பண்ணேன்? நானும் மனுஷன் தானே, நானும் பலவீனம் தானே. அதனால தான் சொல்றியா? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும். ஆண்டவர் உனக்குள்ளால எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? நீ பொன்னுன்னு பெருமை பாராட்டுறது என் ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் என்னது? மண்ணு. அந்த அழிந்து போகிற பொன்னாகிய அந்த மண்ணை பார்க்கிலும், அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு களிம்பு நீக்கப்படுகிற அந்த பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த வசனம் அதுக்கப்புறம் வாசிப்போம். விசுவாசம் சோதித்தறியப்பட வேண்டும். அது உண்மை விசுவாசமா, பலமுள்ள விசுவாசமா, எந்த வேளையிலும் உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசமா, எல்லாவற்றிற்கும் அவர் போதும் என்கிற விசுவாசமா என்கிற அந்த விசுவாசத்தை தேவன் சோதித்தறிகிற வேளை உண்டு. சிலருக்கு சில வியாதிகளை, பலவீனங்களை கொடுப்பாரு. சிலருக்கு சில நன்மைகளை குறைவுபட பண்ணுவாரு. சிலருக்கு சில நெருக்கங்களின் வழியாக கொண்டு செல்வாரு. ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் உன்னை சோதிக்க விரும்புகிறார். பொன் அக்னியில புடமிடப்படுகிறதை போல களிம்பு நீங்கும்படி உன் விசுவாசத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம். விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஒருவேளை நடக்கலைன்னா, ஒருவேளை செய்யல என்கிற அந்த ஒருவேளை என்கிற களிம்பு உன் விசுவாசத்தில் சந்தேகமாக, அவிசுவாசமா இருக்கக்கூடாதுன்னு தான் அக்னியை போன்ற சோதனைகளை ஆகிய புடமிடுதலை உனக்கு நேராய் அனுப்பி உன்னை சோதித்தறிய விரும்புகிற ஆண்டவர். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? தொட்டில்ல போட்டு ஆட்டப்படுவார்கள். நோ, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் முதல்ல என்ன வரும்? துன்பம் வரும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அந்த வேளையில் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமே. பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் வரும்போது விசுவாசம் புடமிடப்படுகிறதான வேளையில் அவரோடு கூட பாடுகளை செய்ய மனதற்றவனாய் மனதற்றவளாய் நீ மாறினா ஆளுகையை இழந்து விடுவாய். கடன்களை கொண்டு ஆமேன் சொல்லுங்கள. மேன்மையை இழந்து விடுவாய், ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய், மகிமையை இழந்து விடுவாய். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும். கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அந்த சோதனையில் ஜெயிச்சேன்னா என்ன கொண்டு வருது? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். மகிமையும் சேர்ந்து வரும். இல்லைன்னா என்ன வரும்? லட்சை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், அவரை நீங்கள் எப்படி இருக்கணுமா? விசுவாசம் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை இன்னும் பார்க்கல, தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் புடமிடப்பட்ட விசுவாசமா இருக்கணும், உண்மை விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். நான் நினைக்கிறது நடந்தாலும் நடக்கலைனாலும் விசுவாசத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டேன்? விலக்கி கொள்ள மாட்டேன். ஒருவேளை நான் நினைக்கிறது அவர் கொடுக்கலன்னா நான் இப்படி நினைக்கிறேன், இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இதை எனக்கு கொடுத்துட்டாருன்னா ஏதோ ஒரு ஆபத்துக்குள்ளால நான் மாட்டிக்கொள்வேன். என் மேல் கரிசனை உள்ள தேவன் நினைப்பேன். அதனாலதான் யோபு சொன்னா, நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னா வழங்குவேன். ஐயா, இப்ப வேதத்தை வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும்
மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அந்த விசுவாசம் வைக்கும்போது என்ன வருது? சொல்லி முடியாத மகிமையும் சந்தோஷமும் நமக்குள்ளால வருது. கரங்களை கொட்டி. ருசிச்சவனுக்கு தான் ருசி தெரியும். அது சாதாரண விசுவாசம் அல்ல. விசுவாசங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? டூனாமிஸ், பெரிய அணுக்குண்டு. விசுவாசத்துக்கு வேல்யூபுல் அநேகம் இருக்கு, தெரியல இன்னும். விசுவாசங்கிறதுல எழுத்துல நிறுத்திட்டாங்க தெரியுமா? 5 எழுத்துல நிறுத்திட்டாங்க. 5 எழுத்துல நிறுத்திட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஏதாவது கேட்டு பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனா விசுவாசத்துக்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டான்னு கேளுங்க, எதையுமே அந்தவா நினைக்க மாட்டாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணவே தெரியாது. எல்லாத்தையும் நெகட்டிவ். ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதான் தான் கூட இரு. ஒருவேளை இப்படி ஆயிட்டோன்னா, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சோன்னா, ஒருவேளை அதுக்கு அப்படி ஆயிட்டோன்னா, அப்போ என்ன பண்ணுறது? விசுவாசிக்கிறவன் பதற்றமே வரக்கூடாது. பதறாத விசுவாசம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் நமக்கு அருளுவார். கரங்களை கொட்டி அல்லேலூயா வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை என்ன பண்றீங்க? அடைகிறீர்கள். இப்ப விசுவாசம் என்ன எங்க கொண்டு போய் விட்டது? ஆத்மாவுக்கு ரட்சிப்பை நித்திய ஜீவனில் எனக்கு பங்காய் கொடுக்கிறது. கரங்களை கொட்டி அல்லேலூயா. அடுத்து, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி பார்த்தாங்களாம். கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அவங்களுக்கு அது நல்லது என்று கண்டதாமே சொல்லுங்களேன். அதில் ஒருத்தன் தான் பவுல். அந்த பவுல் சொன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு எனக்குள்ளால இருக்குங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கேட்குற நேரத்துக்கு உணர்ச்சி பொங்குனா போதாது, அதுக்கு பிறகு அந்த அறிவு நிரந்தரமா உங்களுக்குள்ளால இருக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே உப்புற பூரியா இருக்கக்கூடாது. வெளியே எடுத்து வச்சாலும் அப்படியே உப்பி இருக்கணும். கேட்ட உடனே ஒரு பொங்கிக்கிட்டு கொஞ்சம் கழிஞ்சு வெளியே போன உடனே பழைய குருடி கதவை தரடி. கடைசி வரைக்கும் ஒருதனும் உன்னை மாற்ற முடியாது. ஆண்டவரே மாற்றணும்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாரு? உனக்கு குழுவுக்கு மேலையும் லோனுக்கு மேலையும் நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அழைத்தவர், என்னை நடத்துவா. அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த பிச்சை எடுக்கிற புத்தி ஒன்றை விட்டு மாறணும். நான் கடந்த நாளில் சொன்னது போல, இந்த இலவசம்னு சொன்ன உடனே காலை தூக்கிக்கிட்டு ஆளா போய் நிற்கிற புத்தி தேவ பிள்ளைகளை விட்டு மாறணும். கர்த்தர் தருகிறவைகள் போதும். அவனுக்கு அப்பனுக்குள்ளதை எடுத்து தாரான், நமக்குள்ளதை தானே தாரான், நமக்குள்ளதை எடுத்து தாரானா. வந்திருந்து என்ன பாடு வந்திருமா? நான் விசுவாசிப்பவர் இன்னாரென்று அறிவே, அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திடுவா. நான் விசுவாசிப்பவர் இன்னாரென்று அறிவே, அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய். ஓ ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு ஒரிஜினல், உங்க ஆதார் கார்டு ஒரிஜினல், ஓட்டர் ஐடி ஒரிஜினல் கொண்டு உங்க வில்லேஜ் ஆபீஸுக்கு போங்க. அங்கே உங்களுக்கு 6000 ரூபாய் இலவசமாய் கொடுக்கிறார்கள். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இதுல வேற சிலதை உறிஞ்சு பிடிச்சுக்கிட்டு நின்று சாட்டு சொல்லணும். நான் இக்கட்டுக்குள்ள நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் தந்தாருன்னா இலவசத்தை தேடாத. எங்கெங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அங்கெல்லாம் கொண்டு செருவு. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்திருப்பாரு. எல்லா நன்மைகளையும் தந்திருப்பாரு. ஸ்காலர்ஷிப்புங்கிறது யாருக்கு? இல்லாதவங்களுக்கு. அங்கெல்லாம் 10 பொய்ய. முதல்ல என்னது? உங்கள் வருமானம் என்ன? நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் சத்திய தேவனின் பிள்ளைகள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம். ஏன் ஊழியக்காரக்கான விதிவிலக்கு இல்லை. அவனும் ஆளாக போய் நிற்கிறான். பைபிளை எடுத்துக்கிட்டு
விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமேன். 12 மணிக்கு போனாதான் காரியம் ஓகே ஆகும். இன்னைக்கு சற்று சீக்கிரமாக முடித்து விட்டு நான் செல்ல வேண்டி இருக்கிறபடினால் முதல்ல விசுவாசி, நீ விசுவாசி, முதல்ல வருமானத்தை ஃபில்லப் பண்ணுற பாரு. எத்தனை பேர் அதில் உண்மையை ஃபில்லப் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்கள் வருமானம் ஒரு மாதம் 15,000 ரூபா, அந்த 15,000 ரூபாயை நான் அப்படியே எழுதி கொடுத்தேன். சத்தியமாக பாஸ்டர் நான் பொய் சொல்லாமலே எழுதி கொடுத்தேன், ஆனாலும் கிடச்சிதுங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். 15,000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 1,500 ரூபா கூட இருக்காது. அதுலேயும் ஒரு ஜீரோவை கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குற ஆள் நீ. எங்கே போகிறீங்க? இம்மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே, கடந்து செல்கிறோ கரையின் ஓரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டு தெய்வோ ஆனந்தமே. நமக்கு தேவையில்லைன்னாலும் குழுவில் பணத்தை எடுக்கணும். அங்கே 1/2 பைசா வட்டி என்ன நம்ம 2 பைசா வட்டிக்கு கொண்டு செருவணும். என்ன விசுவாச வாழ்க்கை? இவைகளெல்லாம் இல்லாத நாட்களிலும் கர்த்தர் உன்னை இதை பார்க்கலும் மேன்மையாய் நடத்தினார். அவைகளை நீ பொய் சொல்லி வாங்கின பிறவைக்கு திருப்தியாக இருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நான் அதையெல்லாம் சொல்லி பொய்ச்செல்லாம் சொல்லி அதெல்லாம் வாங்கின பிறவைக்கு எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இது தேவனை துக்கப்படுத்தாதோ? உன்னை அற்புதமாய் நடத்துகிற தேவனை துக்கப்படுத்தாதோ? உன்னை அதிசயமாய் நடத்துகிற ஆண்டவரை துக்கப்படுத்தாதோ? என் ஜனங்களுக்கு நான் இவ்வளவு நன்மையை செய்த பின்பு கூட என் ஜனங்கள் என்னை இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறார்களே. என் ஜனங்கள் இன்னும் என்னை விசுவாசியாமல் இருக்கிறார்களே. எதுவரைக்கும் மகனை விசுவாசியாதிருப்பாய்? எதுவரைக்கும் மகளை விசுவாசியாதிருப்பாய்? என்னை பார்த்து எதுவரைக்கும் மறைத்துக் கொண்டிருப்பீர் என்று சொல்லி கேட்கிற மகனே மகளே, எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பாய்? எதுவரைக்கும் விலையேற பெற்ற விசுவாசத்தை, அழிவிலிருந்து உன்னை தப்புவிக்கிற விசுவாசத்தை காத்து நடக்கிறவளாய் இருப்பாய். அழிந்து போகிற எந்த உலக பொருளுக்கும் தயவு செய்து பொய் சொல்லாதிருங்க. கரங்களை கொட்டி ஆமென். தேவ பிள்ளைகள் யார் தெரியுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லது என்று சொல்லணும். வாங்குறீங்களா? உண்மையை சொல்லி கிடைச்சா வாங்குங்க. எல்லாம் கர்த்தர் தந்ததுன்னு போய் நிற்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். சாத்தானும் தருகிறான். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா வேதம் கேட்கும் ஒரு கேள்வி. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ? நீங்க எது உள்ளவர்களோ? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களோ? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லையே. இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 13:5, 2 தெசலோனிக்கேயர் 3:2. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே வேற யாரும் உங்களை ரீசெக் பண்ணக்கூடாது. உங்களை நீங்க சோதிங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று. அல்லேலூயா. ஏன்னா 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போயிடுவோம். வாசிக்கலாம். நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கரங்களை கொட்டி இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளால எத்தனை பேருக்குள்ளால தேவன் விரும்புகிற, அவர் மெச்சிக்கொள்ளும்படியான விசுவாசம் இருக்கிறது? தேவ ஜனமே, எத்தனை பேருக்குள்ளால அந்த விசுவாசம் இருக்கிறது? அப்படியே ஒரு நிமிடம் நேரம் முழங்கால் படிக்கிட்டு போமா. விசுவாச தாளமா வேதம் போதிக்கிறது. ஆனால் அந்த உணர்வு இல்லாமல் நம்ம கேட்குறோம். எது வரைக்கும் மறந்திருப்பீர் ஆண்டவரே? எது வரைக்கும் தகப்பனே என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் என்னை உம்மை மறைத்து கொண்டிருப்பீர்? எது வரைக்கும் உடைய முகத்தின் பிரகாசம் என் மேல் படாமல் இருக்க பாப்பீர்? ஆண்டவரே, இது உங்களுடைய இருதயத்தின் கேள்வியா இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்குள்ளாய் உண்மை விசுவாசம் உருவாகும் வரை நான் என்னை மறைத்து கொண்டிருப்பேன்.
எதுவரைக்கும் விசுவாசியாமல் இருப்பாய்? எதுவரைக்கும் மர்மைக்கேற்ற விசுவாசம் உனக்கு இல்லாம இருக்கும்? தேவன் கிருபையா இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார் என்கிற விசுவாசம் இல்லாம இருக்கும். அற்புதமாய் ஆச்சரியமாய் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் உனக்குள்ளால இல்லாம இருக்கும் சபையே. ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்துல கர்த்தர் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோற்று போய் இருக்கலாம் மகனே, மகளே, உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோற்று போய் இருக்கலாம். கலங்கின கண்களோடு உடைந்த இருதயத்தோடும் கூட இந்த இடத்துல நீ நின்று கொண்டிருக்கலாம். மலை போல நீ நம்பி இருந்தவர்கள் தங்களுடைய முகங்களை மறைத்திருக்கலாம், தங்களுடைய வாசல் கதவுகளை பூட்டி இருக்கலாம். இந்த பகல் காலத்தில் உன் தேவனாகிய நான் உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் புதுப்பிச்சு பார்ப்பேன்னா, ஹல்லேலூயா, உண்மை விசுவாசமாய் மாற்றுவேன்னா, தரிசித்து நடவாமல் ஆமே விசுவாசித்து நடக்கிற ஆமேன் விசுவாசமா மாற்றுவேன்னா, பிரயோஜனம் உள்ள விசுவாசமா மாற்றுவேன்னா, ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமாய் மாற்றுவேன்னா, மகிமைக்கும் கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் உரியதான விசுவாசமாய் உன்னுடைய விசுவாசத்தை இன்னைக்கு மாற்றுவேன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உன்னை கடாட்சிப்பேன் மகனே. என் முகம் உன்மேல் பிரகாசம் அடையும் மகனே, என் முகம் உன்மேல் பிரகாசம் அடையும் மகளே. உன் சிறையிருப்புகள் திருப்புவேன் மகனே, மகளே. உன்னுடைய நுகத்தடிகளை உடைப்பேன் மகனே, மகளே. உன்னுடைய கட்டுகளை அவிழ்ப்பேன் மகனே, மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய சிறையிருப்புகளை நான் திருப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆகலோ ஆமே ஆமே, இதுவரைக்கும் இல்லாத உண்மை விசுவாசத்தை என்னுடைய நாமத்தின் மேல் வைக்க மாட்டாயோ? எனக்கு தேவை உண்மை விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் என்னை பின் செல்கிற ஒரு விசுவாசம், உத்தம விசுவாசம். உத்தம விசுவாசம் உனக்குள்ளால இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகனே, மகளே. அந்த விசுவாசம் தான் ஆத்தும ரட்சிப்பாகிய பலனை உனக்கு கொண்டு வரும். இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வரும். அந்த விசுவாசத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? சூழ்நிலைகள் தோல்வி போல் தெரிந்தாலும், செங்கடல் எதிராக நின்றாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல் தெரிந்தாலும், செங்கடல் எதிராக நின்றாலும், ஆழியின் ஆழங்கள் வழி ஒருக்கி பத்திரமாய் நடத்தி சென்றிடுவா. ஆழியின் ஆழங்கள் வழி ஒருக்கி பத்திரமாய் நடத்தி சென்றிடுவா. நான் விசுவாசிப்பவர், எல்லாரும் கரங்களை கொட்டி அறிவே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திடுவா. நான் விசுவாசிப்பவர் இன்னாரென்று அறிவே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திடுவா. எல்லாம் நேர்த்தியாய் செய்திடுவா. ஆமாண்டவரே, அதன் காலங்களிலே சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிற உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்நேரம் வரையிலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாய் தான் இருந்தேன். நேரம் வரையிலும் விசுவாசத்தில் குறை உள்ளவளாய் தான் இருந்தேன்.
ஆனால் இனி அப்படி இருக்க போறதில்லை. நீர் விரும்புகிற உண்மை விசுவாசத்தை எனக்குள்ளாய் ஏற்படுத்த வழிபடி உம்முடைய வசனம் எனக்கு போதித்திருக்கிறது. கேட்ட வசனம் அந்த விசுவாசத்தை எனக்கு தட்டி எழுப்பி இருக்கிறது. என் விசுவாசம் சோதிக்கப்படுகையில் இதற்கு முன் நான் பின்வாங்கினதை போல இனி பின்வாங்குகிறவனாய் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதனையை சகித்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபைதாரோன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் முறையில் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அந்த ஆத்தும ரட்சிப்பை சுதந்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.